இங்கே படுத்த
என்னென்ன கிழமை என்னென்ன நாட்டில் அவங்க மூச்சு வருது ஆண்களுக்கு மாதிரி அந்த டைம் கேட்டா அவங்க சக்சஸ் ஆகுமா நிறைய சூச்சமெல்லாம் இருக்குதுங்க.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் துணை யூனியன் மாவட்ட ஆளுநர் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடன் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி உதவி ஆளுநர் என் ரவி அவர்களுக்கும், தலைவருடைய குணவாளன் அவர்களுக்கும், செயலாளருடைய ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் உதவியாளர் தீபக் சந்த் அவர்களுக்கும், தலைவர் அவர்கள் பார்த்தசாரதி அவர்களுக்கும், செயலாளர் ஷேக் அவர்களுக்கும், உறுப்பினர்கள் அனைவருக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களை வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைய நிகழ்ச்சியின் காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனை அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் உள்ள அனைத்து நல்குள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் ஷேக் அவர்கள். நன்றி தலைவர் அவர்களே. அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்றச் செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்லெண்ணங்களை உருவாக்கவும், ஜாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க செயல்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்றச் செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி செயலாளர் ஷேக் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பண்ணம். அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினை ஆற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். அடுத்ததாக பிரணாம மந்திரம் சின்முத்திர வச்சுக்கோங்க. இருக்கால் முட்டியில் இருக்கு, முதுகு நேரா இருக்கு, நீண்ட மூச்சு காற்ற உள்ள இழுக்கிறோம். உள்ளிழுத்து ஓம்கார ஓசை. ஓ ஒரு ஆழமான மூச்சு. ஓ ஒரு ஆழமான மூச்சு. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம்.
அடுத்ததாக கைத்தட்டல். தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 5 6 7 8 9 1 2 3 5 6 7 8 10 1 2 3 5 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 5 6 7 8 9 10 1 2 3 5 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 5 6 7 8 9 10 1 2 3 5 6 7 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 5 6 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. அடுத்ததாக கண்களுக்கான பயிற்சி. இறுக மூடி திறக்கிறோம். திறந்துக்கலாம். 1 இறுக மூடிக்கிறோம். மெதுவா திறந்துக்கலாம். 2 இறுக மூடி மெதுவாக திறக்கிறோம். 3 இறுக மூடிக்கிறோம். மெதுவாக திறக்கிறோம். 4 மீண்டும் இறுக மூடிக்கிறோம். மெதுவாக திறந்துக்கிறோம். 5 மெல்ல கண்களை மூடி
சுவாசத்தை கவனிக்கிறோம். மெதுவாக கண்களை திறந்து மேலும் கீழும் வலது இடது மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். அடுத்து வலது இடதாக வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. சுவாசத்தையே கவனிங்க. மெதுவாக கண்களை திறந்து சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ். இப்ப ஆப்போசிட்ல சுழற்சி முறை. இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க. சுவாசத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து நல்ல திறந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாவதாக 10 திறன்கள் பயிற்சி. வலது கால் மேல வரட்டும். இடுப்பினுடைய உயரத்திற்கு உயர்த்துகிறோம். கால் பாதம் நீடி இருக்க வேண்டும். கழுத்து மேல இருக்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே இடுப்புல வச்சுட்டு அப்படியே மூச்சு இழுத்தவாறு வெளிவிட்டவாறு தலை பின்னாடி போகுது. ஓய்வு. இந்த வீரபத்ராசனம் என்பது சிறுநீரகத்தை தூண்டுவதாகவும் அதே சமயத்தில் பின்னாடி வளையக்கூடிய நிலையில் நுரையீரல் இயங்குவதாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது.
அதோடு முதுகுத்தண்டு சீராவதற்கும் மூச்சோட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் மனதை முடியும் நடக்கும் அப்படிங்கிற அந்த நேர்மறை சிந்தனைக்கும் இட்டு செல்வதற்கு இந்த பயிற்சி உதவும். மிக முக்கியமான முதன்மையான பயிற்சியாக திருமூலர் வலியுறுத்திய பயிற்சியாக உள்ளது. ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுகிறோம். அடுத்த பயிற்சி பாதகஸ்தாசனா. இதுவும் நம்முடைய மூச்சோட்டத்தை சீர் செய்வதற்குரிய பயிற்சியாக உள்ளது. கீழே வரும் பொழுது இரத்த ஓட்டம் தலைக்கு பாய்ந்து நம்முடைய மூச்சோட்டத்தை சீர்படுத்தும், இடுப்பினுடைய சதைகளை குறைக்கும். மேலே வரும் பொழுது மெல்ல கைகள் மேல வரட்டும், மூச்சு உள்ள போகட்டும். அப்படியே மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உள்ளது. அந்த மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருகிறது. நிதானமான நீண்ட மூச்சு மெல்ல ஆழமாக சீராக உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. ஆழ்ந்த மூச்சு, அதை விட ஒரு ஆழமான நிதானமான நீண்ட மூச்சு உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக திரிகோணாசனா. ஒரு 1.5 அடி கால்களை விரித்து வைத்து கைகள் தோள்பட்டை அளவில் உயர்ந்திருக்கிறது. வலது கை வலது கால் கட்டை விரலில், பார்வை மேல இருக்கட்டும். இது முதுகுத்தண்டை சீராக்கக்கூடியது. குறிப்பாக பெருங்குடலை இயக்கக்கூடிய பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. மெல்ல மேல வர்றோம். மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு மேல வர்றங்க. அந்த மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். மீண்டும் காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில் செல்கிறோம். பார்வை மேல இருக்கட்டும். வானத்தை நோக்கி இருக்கக்கூடிய கை விரல் நுனியை கவனிக்கிறோம். அப்படியே ஒரு 10 வினாடிகள் உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். கால்களை இணைத்து வைத்து செய்த பயிற்சிக்கு ஓய்வு நிலையை, நிதானமான நீண்ட ஆழமான மூச்சு உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். பூரண திரிகோணாசனா. கால்கள் ஒரு 1.5 அடி விரித்து வைத்து கைகள் தோள்பட்டை அளவுக்கு உயர்ந்து வலது கை இடது கால் கட்டை விரலில். மேலும் முதுகுத்தண்டை சீராக்கும், இடுப்பினுடைய சதைகள் குறைக்கப்படும், மூச்சோட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஆசனமாக அமைக்கப்பட்டுள்ளது பூரண திரிகோணாசனா. மெல்ல மேல வரலாங்க. மேல வந்து அந்த காற்றை வெளிவிட்டவாறு கைகள் எடுத்து போகட்டும். மீண்டும் காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில். பார்வை மேல இருக்கணுங்க. எந்த கை மேல இருக்குதோ அந்த கை விரல் நுனியினுடைய கவனத்தில் இருக்க வேண்டும் கண்கள். ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. கால்களை இணைத்து வைத்து காற்றை ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக படுத்த நிலை ஆசனங்கள்.
படுத்த நிலை ஆசனங்களில் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசனங்களில் உருள ஆசனம் முதன்மையானது. இந்த உருள ஆசனம் நம்முடைய சுவாசத்தை சீர்படுத்தும், உடலில் உள்ள அனைத்து அங்கங்களையும் அழுத்தப்படுவதால் இந்த ஆசனம் முதன்மையான முக்கியமான ஆசனமாக உள்ளது. வலதுபுறம் சாயும் பொழுது இடது நாசி திறக்கும், இடது நாசி சாயும் பொழுது வலது திறக்கும். அப்படிப்பட்ட எளிமையான முக்கியமான ஆசனம். அப்படியே படுத்துட்டு கைகளை பக்கவாட்டில் போட்டு உடலை தளர்வாக விட்டு உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி வைத்து நிதானமான நீண்ட மூச்சு. காற்று உள்ளே செல்லும் பொழுது வயிறு மேல வரட்டும், காற்றை விடும் பொழுது வயிறு கீழே போகட்டும். முறையான ஆழமான நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக இரு கால்களையும் சேர்த்து வைத்து ஊஞ்சலாசனம். கால்களை மடித்து பிடித்து நம்முடைய முட்டி பகுதியில் மூக்கு நுனி உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு நிலையில் ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக பக்கவாட்டில் வலப்பக்கம் இடப்பக்கமாக ஓய்வு. சுவாசம் தானாக நிகழ்வதை கவனிக்கிறோம். இடுப்பு தரையில் உள்ளது. இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கால்களும் மேலே உயரட்டும். மூட்டு வலிகள் சரியாகும். அந்த வெரிகோஸ் என்ற தொந்தரவு சொல்லப்படுகிறது. அந்த நரம்புகள் விரிவடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது அனைத்தும் குணமாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பயிற்சியாக இது உள்ளது. வெரிகோஸ் உள்ளவர்கள் மாலையிலும் ஒரு நேரம் அவசியம் இவ்வாசனத்தை செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும். ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்து கவிழ்ந்து படுத்த நிலையில் பாம்பாசனா. ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. நிதானமான ஆழமான மூச்சு உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது.
காற்றை உள்ளிழுக்கும் பொழுது இடுப்பு பகுதி மேலே வரட்டும், காற்றை வெளிவிடும் பொழுது இடுப்பு கீழே போகட்டும். முறையான ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வில்லாசனம். வலது கை வலது கால் கணுக்காலை பிடிக்கட்டும், இடது கை இடது கால் கணுக்காலை பிடிக்கட்டும். வில்லாசனம். தொடைப்பகுதியும் தலைப்பகுதியும் மேலே உயரட்டும். 1 2 3 4 5. நல்ல கழுத்தை மேல உயர்த்தி பார்க்கலாங்க. அப்படியே நல்லா உயர்த்தி பாருங்க, மேல பாருங்க. 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. நன்றாக வயிற்று பகுதிகள் இயக்கப்படும் பொழுது அங்கு உள்ள ராஜ உறுப்புகள் தூண்டப்படுகிறது. ராஜ உறுப்புகளே உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் இயக்குகிறது. அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய மன தொந்தரவுகள் அனைத்துமே இடுப்பு பகுதியில் வயிற்று பகுதியில் இறுக்கத்தையும் தளர்வையும் ஏற்படுத்தும். அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சியாக இப்பயிற்சி அமைந்துள்ளது. இதற்கு மாற்றான பயிற்சியாக முயல் ஆசனம் முக்கியமான ஆசனமாகவும் அமைந்துள்ளது. முயல் ஆசனத்திற்கு வந்து விடுகிறோம். இடுப்பு குதிகாலில் அமர்ந்திருக்க வேண்டும். நன்றாக தலை நீட்டிய நிலையில் வைத்திருக்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அப்படியே மேல வாங்க. கைகள் மேல வரும் பொழுது காற்று உள்ளே செல்ல வேண்டும். கைகளை உயர்த்தி மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். செய்த பயிற்சிக்கு ஓய்வு நிலை. ஒரு ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக பூனை ஆசனா. கைகள் முன்னாடி வைத்து தலை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2. தலை மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்ல வேண்டும். தலை உள்ளே வரும் பொழுது காற்று வெளியேற வேண்டும். 1 2. உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. ஓய்வு. ஒரு ஆழமான நிதானமான நீண்ட மூச்சு. அப்படியே மேல வாங்க. இப்பொழுது அந்த பூனை அதனுடைய சோர்வை முறிக்கும் இல்லைங்களா, கால்களை நீட்டி, அது போல இதில் நல்ல பஸ்திரிக்கா பண்ணிருங்க. நல்ல மூச்சை உள்ளிழுத்து வேகமாக வெளியேற்றிருங்க. முதலில் வலது கால் மேல உயரட்டும். இடுப்பினுடைய உயரத்திற்கு வெளியே காற்று நல்லா உழுத்து வெளியேற்றுறோம். வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. அடுத்த கால். நல்லா உள்ளிழுத்துறோம். வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. ஓய்வு. மீண்டும் முயலாசனம்.
அப்படியே மூச்சுள் இழுத்துக்கொண்டே மேலே வருகிறோம். ஆழ்ந்த மூச்சு. அப்படியே உள்மூச்சை வெளிமூச்சை கவனிக்கிறோம். உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். நிதானமாக ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. அடுத்ததாக கிரியா பயிற்சி, மூச்சு பயிற்சி. முதலில் தோள்பட்டை நன்றாக இயக்கிக் கொள்கிறோம். நல்ல மேலும் கீழும் போய் வரணும். அப்படியே எதிர் திசையில் ஆழ்ந்த மூச்சு. ஏற்கனவே நம்ம நினைவுபடுத்தியிருக்கோம். புதிதாக வந்தவர்களுக்கு நினைவுபடுத்துறோம். இந்த மூச்சு தான் ஒரு நிமிடத்திற்கு 17 to 18 முறை உள்ள போயிட்டு இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துது. எதுவுமே செய்ய முடியாம, எந்த மருந்து மாத்திரைகளுமே செய்ய முடியாத ஒரு முக்கியமான வேலையை இந்த இயற்கையான இந்த பேராற்றல், இந்த காற்று உள்ள போய் இந்த நுரையீரல்ல படிகிறது. இந்த இதயம் பம்ப் பண்ணி நுரையீரலுக்கு ரத்தத்தை அனுப்புது. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த காற்று உள்ள போய் அந்த நுரையீரல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அந்த தேவையில்லாத கழிவுகளை வெளியில கொட்டிக்கிட்டே இருக்கு. இது யாருமே செய்ய முடியாது. நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த மருத்துவராலும் செய்ய முடியாது. எந்த யோகா மாஸ்டரும் செய்ய முடியாது. எந்த அக்குபஞ்சர் மருத்துவம் யாருமே செய்ய முடியாத வேலையை ஒரு இயற்கை பேராற்றல் செய்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நம்ம இறைவன் அப்படிங்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நம்ம ஆணித்தரமாக சொல்றோம், எந்த ஒரு நோய்க்குமே மருந்து பாதி, அவங்களுடைய முயற்சி பாதி. முன்பெல்லாம் பெரிய பெரிய காடுகள்ல கொண்டு போய் அவங்கள ஒரு மருத்துவமனை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த காடுகள்ல அந்த இளங்கலைகளோட அந்த மலை குன்றுகள்ல அடிக்கக்கூடிய காற்றே அவங்களை குணப்படுத்தும். அப்படி ஒரு உயர்ந்த நிலையில உள்ளது. முன்பெல்லாம் நீங்க பழைய படங்கள்ல பார்க்கலாம். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள்ல மருத்துவமனைகள்லாம் அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்று நேர் எதிராக உள்ளது. ஆகையால் தான் அந்த பயிற்சியை நாம மிக முக்கியமான பயிற்சியாக வலியுறுத்தி சொல்றோம். கிரிய பயிற்சி அவசியமானது. அதோட நீங்க காலையில ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, அல்லது 8 நடை பயிற்சி செஞ்சாலும் சரி, நீங்க எந்த நிலையில செஞ்சாலும் இந்த நிலையை உள்வாங்கி கொண்டு செய்யும் பொழுது மேலும் அதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த கிரிய பயிற்சியை தொடர்ச்சியாக செய்யறோம். பல நபர்களை நம்ம மீட்டெடுத்துட்டோம். இனிமேல் இந்த நபர் எழுந்து நடக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட நம்ம மெல்ல மெல்ல கொஞ்சம் உணவுகளை கொடுத்து, கொஞ்சம் மூட்டு அசைவுகளை கொடுத்து, ஆசன பயிற்சிகளோட இணைச்சு இந்த கிரிய பயிற்சி செய்யும் பொழுது மீண்டும் துளிர்க்குது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பயிற்சி தான் இந்த பயிற்சி. அதுவும் இந்த காலை வேளையில் நமக்கு கிடைத்தது பெரிய வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லுவோம்.
அதனால விடாம இந்த பயிற்சிகளை வந்து நீங்களும் செய்யுங்க. இந்த குழுவில் உள்ள கூட ஒரு சில ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களை கொடுத்து நல்ல பலன்கள் இருக்காங்க. அதனால இந்த கிரிய பயிற்சியும் சேர்த்து அவசியம் செய்ய வேண்டியதுள்ளது. ஆகையால் உடலை நேராக வைத்து இந்த இடது கையில் சின்முத்திரை வச்சுக்குங்க. இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த பெருவிரலையும் வைத்து உடலை நேராக வைத்து வலது நாசியை அடைத்து இடதில் வெளியேற்றுகிறோம். ஒரு 5 முறை. 1, 2, 3, 4, 5. அடுத்த நாசி. 1, 2, 3, 4, 5. ஓய்வு. ஒரு நிதானமாக ஆழமாக மூச்சு உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றுகிறோம். வலது கையால் வலது நாசி அடைத்து கட்டைகளால் அடைத்து இடதில் வெளியேற்றி உள்ளிழுக்கிறோம். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஓய்வு நிலை. ஆழ்ந்த நிதானமான மூச்சு. காற்று சீராக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக தோள்பட்டை விரல்களை வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. கண்களை மூடி உடலை நேராக இலக்கமாக வைத்து ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு தூய நறுங்காற்று உடலுக்குள் சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. தூய்மையான மேன்மையான காற்று. அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் உயரும் பொழுது மேலே இருக்கும் பொழுது கைகளை விரித்துக் கொள்கிறோம். கைகளை விரிக்கும் பொழுது காற்று கூடுதலாக உள்ளே செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு நிலை. எங்கும் தடையில்லாமல் ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளிவிடுவதை கவனிக்கிறோம். செய்த பயிற்சிக்கு மாற்றான பயிற்சி. நீண்ட காற்று உள்ளிழுத்து இருக்காதுகளை மடைத்து மகர ஓசை.
மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அப்படியே கைகளை உயர்த்தி காற்றை உள்ளிழுக்கிறோம். கைகள் மேலே உயர்கிறது, உயிர் காற்று உள்ளே செல்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மீண்டும் காற்றை உள்ளிழுக்கிறோம். மெல்ல ஆழமாக காற்று உள்ளே சென்று மெதுவாக வெளியேறுகிறது. கைகள் உயர்கிறது, காற்று உள்ளே செல்கிறது, காற்று செல்கிறது. ஆழமாக நீண்ட காற்று இழுத்து கைகள் கீழே வரும் பொழுது அந்த காற்று மெல்ல மெதுவாக மெல்ல வெளியேறுகிறது. அப்படியே கைகளை முன்னீட்டி கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆழமான மூச்சு. அந்த காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணையட்டும், மெதுவாக இணையட்டும். கண்கள் மூடிய நிலையில் செய்கிறோம். கைகள் விரிகிறது, காற்று உள்ளே 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 செல்கிறது, உள்ளே செல்கிறது. கைகள் இணைகிறது, காற்று வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. முழுமையாக வெளியேறுகிறது. மெல்ல உடலை நேராக வைத்து உள்ளே செல்லக்கூடிய காற்றில் வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். முதுகு தண்டு நேராக இருக்கட்டுங்க. கண்கள் மூடி இருக்கட்டுங்க. நம்முடைய கண்கள் மூடிய நிலை. கண்கள் மூடிய நிலையில் இருக்கும் பொழுது கவனம் உள்நோக்கி செலுத்தப்படும். அதோடு அடிக்கடி கண்களை மூடி திறக்கும் பொழுது பிராண ஆற்றல் வெளியேறுவதற்கு துணை செய்கிறது. ஆகையால் தியான பயிற்சி செய்யும் பொழுது கண்கள் மூடிய நிலையில் செய்வது மிக 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 நல்லது. அப்படியே கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கிறோம். காதால் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு அனைத்திற்கும் கண்களை திறக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆகையால் கண்கள் மூடிய நிலையிலேயே உள்ளது. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீல பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். ஸ்ரீ
செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது விபாசனா, அதாவது தம்மான்னு பேர். தம்மா அப்படின்னு என்னென்னா, இவருங்க நமக்கு 3 விதமான மனசு இருக்குது. மேல்மனம், நடுமனம், கீழ்மனம். இந்த மேல் மனதில் பதிவாகிற விஷயங்கள் நமக்கு துன்பத்தை துயரத்தை கொடுக்கறது இல்லைங்க. நடுமனதில் பதிவாகிற விஷயங்களே துன்பத்துக்கு துயரத்துக்கு காரணம். அது என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு கேள்வி. நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க? எல்லோரும் யோசிங்க. எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துருச்சா? இப்போ திரும்ப இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த வருஷம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காலையில் என்ன சாப்பிட்டீங்க? எல்லோரும் யோசிங்க. சத்தியமாக யாருக்குமே ஞாபகம் இருக்காது. நீங்கள் சொல்லுவீங்க, சாப்பிட்டு 8 மாதம் ஆச்சு, அது எப்படி ஞாபகம் இருக்குன்னு. ஓ, 8 மாதம்னா மறந்துடுமா? இப்போ ஒரு கேள்வி கேட்கிட்டா, ஒருத்தரை பார்த்து இவர் யாருன்னு கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? அவனா 1997 வருஷம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு என்ன செருப்பாளியே அடித்தான். இது ஞாபகம் இருக்கா? கணவன் தன் மனைவியின் அம்மாவை அவமானப்படுத்தினா 25 வருஷம் முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்களே யோசிங்க. பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காமல் நடந்த ஒரு அவமானம், ஒரு அசிங்கம், ஒரு கேவலம், உங்களுக்கு அன்னீசியாக இருக்கிற விஷயங்கள் 5 வருஷம் 10 வருஷம் 25 வருஷம் முன்னால் இருந்தாலும் ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இருக்குமாமா. 6 மாதம் முன்னால் சாப்பிட்ட சாப்பாடு எப்படிங்க மறந்து போயிடும்? இதுலேருந்து என்ன புரியுது? நல்லா கவனிங்க. 6 மாதம் முன்னால் சாப்பாடு பதிவான இடம் மேல் மனசு. 15 வருஷத்துக்கு முன்னால் மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? அது பதிவான இடம் நடுமனசு. அதுக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மைண்டு. இங்கே பாருங்க, ஒருத்தருக்கு ஏன் தெரியுமா நோய் வருது? சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நிறையா பதிவு பண்ணி வச்சுருக்கோம்ல. எங்கள் அம்மா இப்படி பேசிட்டாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி நடந்துக்கிட்டாரு, என் ஃப்ரெண்ட் என்னை ஏமாற்றிட்டான், அதை நினச்சாவே எனக்கு கோவம் வரும்னு நமது வாழ்க்கையில் நடந்த பல்வேறு பிடிக்காத விஷயங்களின் பதிவுகளின் தொகுப்பே உடல் நோய்களுக்கும் மன நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கும் டென்ஷனுக்கும் கோபத்துக்கும் பயத்துக்கும் காரணம். அந்த நடுமனதில் உள்ள பிடிக்காத விஷயங்களை சுத்தமாக துடைத்து அழிப்பது எப்படி என்பதுதான் இன்றைக்கு பயிற்சி. இதுதான் தம்மா. அதுக்கு என்ன பண்ண தெரியுங்களா? அதுக்கு ஒரு சென்டர் இருக்குது. அந்த சென்டருங்கிறது கடைசியில் சொல்கிறேன். அது எல்லா ஊர்லேயும் இருக்குது. அங்கே ஒரு தடவை போகணும். அங்கே 10 நாள் கிளாஸ் நடத்துகிறாங்க. அந்த கிளாஸுக்கு போங்க. இவருங்க ஃபீஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ரீ. 10 நாள் சாப்பாடு போடுவாங்க, தங்குற கிடம்பெல்லாம் கொடுப்பாங்க, ஃப்ரீ தான். எல்லா நாட்டிலையும் ஃப்ரீ தான். ஒரு கிளாஸ். அந்த கிளாஸை பற்றி சொல்கிறேன். இவருங்க அந்த நடுமனதில் உள்ள பதிவு இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி அழிக்கிறதுங்கிற கிளாஸ். அங்கே போனீங்கன்னா போதுங்க, 10 நாள் உள்ளே போங்க, வெளியே வாங்க, தொடச்சி அழித்து சுத்தம் பண்ணி வெளியே கொடுத்துருவாங்க. ஆமாம், அந்த 10 நாளில் என்ன கிளாஸுன்னு சொல்கிறேன். இவருங்க 10 நாள் லீவ் போட்டு அந்த இடத்துக்கு போகணும். இவருங்க 10 நாளில் உள்ளே போகிறீங்கல்ல, செல்ஃபோனு, புக்கு, இந்த ஐபேடு, ஐஃபோனு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடணும் வெளியே லாக்கரில். உள்ளே ஒன்றுமே கொண்டு போகக்கூடாது. 10 நாளில் நீங்கள் உள்ளே யாருக்கிட்டையும் பேச முடியாது. அவங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. 10 நாள் சைலண்டாக ஒரு வார்த்தை பேசக்கூடாது வாயில் இருந்து. 10 நாளில் உள்ள எந்த புக்கையும் படிக்கக்கூடாது. 10 நாளில் யோகாவே பண்ணக்கூடாது. 10 நாளில் ஜாக்கிங் எல்லாம் ஓடக்கூடாது. 10 நாளில் பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணக்கூடாது. சைலண்ட். அங்கே யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசக்கூடாது. தனி ரூம் கொடுத்துருவாங்க, அட்டாச் பாத்ரூமோட, ஃபேனு, தலைங்காணி, பெட்ஷீட்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் போகும்போதே 10 நாளைக்கு வேணும் ட்ரெஸ்ஸு, சோப்பு சீப்பு, கண்ணாடி, மருந்து மாத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடணும். அவ்வளோதான். இவருங்க உள்ளே போயிட்டு டிவியெல்லாம் இருக்காது, நாடகமெல்லாம் பார்க்க முடியாது, நியூஸ் எல்லாம் கிடையாது, செல்ஃபோனில் பேசிட்டு என்னம்மா சாப்பிட்டியாமன்னு ஒய்ஃப் எல்லாம் பேச முடியாது. நத்திங். 10 நாள் உலகத்தில் வந்து மொத்த கனெக்ஷன் கட்டு. அங்கே உள்ளே போனோடனே இங்கே பாருங்க பயிற்சி எப்படின்னு சொல்கிறேன். காலையில் 4 மணிக்கு டங்குன்னு பெல் அடிப்பாங்க. டங்குன்னு எந்திரிச்சிடணும். எந்திரிக்கலன்னு வச்சுக்கங்களேன், வந்து பெல் அடிப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஜன்னல் பக்கத்தில் உள்ளே தூங்கிட்டு இருப்பீங்கல்ல, எழுப்புருக்கு. பெல் அடித்தா நீங்கள் அவங்க எந்திரிச்சிட்டிங்கன்னா போயிடுவாங்க. மறுபடியும் படுத்த வந்து பெல் அடிப்பாங்க. 4லேருந்து 4:30 இந்த காலையை கடனெல்லாம் முடிச்சிடணும். 4:30 மணிக்கு வந்து ஒரு மெடிடேஷன் ஹால் இருக்கும். எல்லோரும் வந்து உட்காரணும். நம்பர் போட்டிருக்கோம் 45 75, உங்கள் நம்பரில் தான் உட்காரணும். ஒரு டீச்சர் வருவார், வந்து உட்காந்துட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவார். ஆரம்பிங்க அப்படிம்பார். என்ன ஆரம்பிக்கிறது? ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கண்ணை மூடி உட்காருங்க, அதான் ஆரம்பிக்கிறது. எல்லாம் கண்ணை மூடி சும்மா உட்காந்துருக்கணும் 1.5 மணி நேரம். 6 மணிக்கு டங்குன்னு பெல் அடிப்பாங்க. இந்த டீச்சரு எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கம்பார். வீட்டுக்கு போய் மறுபடியும் ரெஸ்ட்டு தான். காலையில் ஒரு 7 மணிக்கு சாப்பாடு, இட்லி, தோசை, பொங்கல் எல்லாம் கிடைக்கும். அங்கே போய் உட்காந்துட்டு இட்லி சாம்பார் கொண்டு வரலாம் கேட்கக்கூடாது. அங்கே எல்லாமே இருக்குது, பஃபெட்டு, நீங்களே சாப்பிட்டுக்கணும். அதான் பேசவே கூடாது இல்லையா? மறுபடியும் ரூமே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது தனி ரூம் தானே. இங்கே பாருங்க, அங்கே யாரோட முகத்தையும் பார்க்கக்கூடாது.
பேசாமல் உட்காந்துருக்கணும். 9:30 மணிக்கு பெல் அடிப்பாங்க, போய் உட்காரணும். 11 மணிக்கு பெல் அடிப்பாங்க, திரும்ப வந்துடணும். மதிய சாப்பாடு 3 மணி பெல் அடிப்பாங்க, போய் உட்காந்துடணும். 5 மணிக்கு பெல் அடிப்பாங்க, திரும்பி வந்துடணும். 7 மணிக்கு பெல் அடிப்பாங்க, போய் உட்காந்துடணும். 9 மணிக்கு பெல் அடிப்பாங்க, திரும்ப ரூமுக்கு வந்துடணும். இதுதான் முதல் நாள் பயிற்சி. இங்கே பாருங்க, இதே தான் 10 நாளும் பயிற்சி. இப்படியே தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், என்னங்க ஒன்றுமே பேசாமல் சும்மா உட்கார்ந்தா என்ன ஆகுன்னு? நான் சொல்லிட்டா, உலகத்தில் இருக்கும் அனைத்து பயிற்சிகளை விட சும்மா இருக்கும் பயிற்சியே சிறந்தது. நீங்கள் வீட்டில் இருந்தால் இருக்க மாட்டீங்க. அந்த சென்டருக்கு போனீங்கன்னா 10 நாள் சும்மா இருந்தோடனே நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, கான்சியஸ் மேல் மனசுலேருந்து மெதுவாக கீழே இறங்கி 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 வந்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணும். அங்கே இருக்கிற எல்லா குப்பைகளையும் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி 10ஆவது நாள் வெளியே வந்து நீங்கள் ஊரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஊரை பார்த்துட்டு சிரிப்பீங்க. பைத்தியக்கார உடகப்படான்னு சொல்லுவீங்க. ஏன்னா எல்லா ரெக்கார்டும் அழிஞ்சிருச்சு. எப்படி தெரியுமா இருக்கும்? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரியே இருக்கும். ஆமாங்க, எல்லாம் மறந்துடுன்னா உடனே கார் ஓட்டுறதெல்லாம் மறக்காது, ஒய்ஃப் நேம் மறக்காது, ஹஸ்பண்ட் நேம் எல்லாம் மறக்காது. என்ன மறக்கும்னா, நமது வாழ்க்கையில் நமது மனதில் ஆழ் மனதில் பதிவான பிடிக்காத விஷயங்கள் அழிந்துவிடும். சுத்தமாக இருக்குங்க, கிளியராக இருக்கும். 10 நாள் கழிச்சு வெளியே வாங்க, இதை விட ஒரு பயிற்சி கிடையாதுங்க. ஓஷோ இதுதான் சொல்கிறாரு, இந்த பயிற்சிக்கு போகாதவங்க தியானம் பண்ணுறேன்னு சொல்லாதீங்கிறாரு. எல்லாரும் இங்கே போய் பெரிய ஆள் ஆனவங்க தான், ஆனால் வாய் திறந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த கிளாஸ் ஃப்ரீ. எனவே உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னவென்றால், விபாசனா அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க, வெப்சைட்டில் போடுங்க, வரும். இன்டர்நேஷ்னல் விபாசனா சென்ட்ரு போடுங்க. எல்லா ஊர்லேயும் கிளாஸ் இருக்குது. டேட் புக் பண்ணுங்கள், 10 நாள் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த கிளாஸ்க்குள்ளே போகும்போது எப்படி தெரியுமா போவோம்? செல்ஃபோனில் அவங்க செல்ஃபோன் உள்ளவையும் கேட்பாங்க, இருங்க அப்படின்ட்டு, ஏமா ஏடிஎம் கார்டு அங்கே வச்சுருக்கேன், பின் நம்பர் இது அப்படின்னு. இன்னமும் நம்ம தான் இந்த ஊரையே தாங்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்போம். கொடுக்க மாட்டோம் செல்ஃபோனை. இப்படி கொடுத்துட்டு உள்ளே போவோம். வெளியே 10 நாள் முடிச்சுட்டு வந்து செல்ஃபோனை கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. இருக்கட்டும் எல்லாமே ஒழுங்காக தான் இருக்கான்னு புரியும். அதாவது நாம் இல்லாட்டி தான் எல்லாமே ஒழுங்காக இருக்குன்னு உள்ளே போனதாங்க தெரியும். எனவே உலகத்திலேயே மிகப்பெரிய தியானம் விபாசனா. நீங்கள் என்ன வேணாலும் தலைகளை உட்காந்து தியானம் பண்ணுங்கள், ஹோம் சாட்டிங் பண்ணுங்கள், அதை விட இது பெருசுங்க. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காருவதை விட உலகத்தில் மிகப்பெரிய தியானம் கிடையாது. எனவே ஒவ்வொருவரும் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தியானம் 10 நாள் சும்மா இருக்கிற விபாசனா பயிற்சி. இதைத்தான் புத்தர், ஓஷோ இவங்கெல்லாம் தம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தம்மா பயிற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடுமனதில் பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் டென்ஷனு, கோபம், பயமெல்லாம் வராதுங்க. சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்கும். எனவே தம்மா செய்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி ஐயா. சிறப்பானதொரு பயிற்சியை நமக்கு அருமையாக ஒரு விளக்கி, நல்ல ஒரு புதுமையான பயிற்சியை நமக்கு அறிமுகப்படுத்திய ஹீலர் பாஸ்கர் ஐயா அவருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சாந்தியாசனம் அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவரும் படுத்த நிலையில் ஆனந்த முத்திரை, படுத்த நிலைக்கு போயிடலாங்க. கால்களை நீட்டி உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டும். ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. கவனம் கால் விரல்களில், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி. விடங்கள் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. இடுப்பு பகுதியில் நம்முடைய கவனம். இடுப்பு பகுதி முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. வயிற்று பகுதியில் நம்முடைய கவனம். வயிற்று பகுதியில் உள்ள மண்ணீரல், இரைப்பை, கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கணையம்.
அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலை. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம் நெஞ்சக பகுதியில் உள்ள இதயம், நுரையீரல் மற்றும் நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கவனம் கைகளில், கை விரல்களில், கைகள் முழுவதும் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்த மூச்சு இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். தலைப்பகுதி, கழுத்து பகுதி, தலையின் பின்பகுதி, முன்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், மூளைப்பகுதி, முதுகு தண்டுவடத்தில் கவனம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இருகால் தொடைகள், கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நன்றாக ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரிய பயிற்சிகள் செய்ததன் விளைவாக ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், இரத்தோட்ட மண்டலம், எலும்பு மண்டலம் அனைத்தும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒவ்வாத விஷயங்கள் அனைத்தும் சுவாசத்தின் வழியாக வெளியேற்றி விடுகிறோம். உள்ளத்தில் ஏற்பட்ட மனக்காயங்கள் முழுவதும் மூச்சின் வழியாக வெளியேறி விடுகிறது. தூய்மையான மென்மையான சிந்தனைகள் கலந்த காற்று உள்ளே செல்லட்டும். மெல்ல வலது இடதாக கொண்டு மேலாங்க. மெதுவாக அப்படியே கண்களை மூடி இறையாற்றலை வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சிகளை செய்து உடலையும் உள்ளத்தையும் உயர்த்துவோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் பலமும் கிடைக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் நேர்மறையாக இருக்கட்டும். அதற்கு இந்த இறையாற்றல் துணை செய்யட்டும். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவருக்கு நன்றி. 160 நாள் சிறப்பான ஒரு நிகழ்வாக மாலை வேலையை கொண்டாடினோம். அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக, சிறப்பான நாளாக அமைந்தது என்பதில் ஐயமில்லை. இதில் என்ன விஷயம் என்றால், இந்த தொடர்பில் தொடர்ந்து நாம் காலை வேளையிலே இந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்கள் குறைவான நபர்களை கலந்து கொண்டீர்கள். அதிக நபர்கள் புதிய நபர்களாக நேற்று வருகை தந்தார்கள். சிறப்பாக இருந்தது. இது அனைவருக்குமான ஒரு பொதுவான நிகழ்வு தான்.
அதனால் காலை கலந்து கொள்பவர்களும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் மாலை நிகழ்விலும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களோட கருத்து. நீங்க உங்களுக்கு தனியா ஒரு காலையில ஈவினிங்கிறது கிடையாது. நம்ம காலை வேலை ஞாயிற்றுக்கிழமை அதிக நபர்கள் கலந்து புது நபர்களும் வர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் மாலை வேலையில் நாம் வைத்துள்ளோம். அதனால் தொடர்ந்து காலை வேலையில் கலந்து கொண்டிருக்கும் நமது காலச்சக்கரம் அன்பர்கள் மாலை வேலையிலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலையிலும் நடக்கும் காலச்சக்கரம் நிகழ்விலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நேற்று புதிய நபர்கள் அதிகமாக இருந்தார்கள், பழைய நபர்கள் குறைவாக தான் இருந்தது. அதனால் இனிவரும் காலங்களில் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை வரவுகளில் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தி இந்த நிலையை அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லி ஞாயிற்றுக்கிழமைகள் அதிகமான நபர்கள் பயனளிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் தொடர்ந்து நமக்கு 3 நாட்களாக நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் ஷேக் சேட் அவர்கள் இந்த நிகழ்வு பற்றி சில வார்த்தைகள் கூற அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி தலைவர் அவர்களே. மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி கிளப் கூட ஸ்ரீமுஷ்ணம் ரோட்டரி கிளப் சேர்ந்து செஞ்சது வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு. 2 நாட்களாக காலை வேளையில இருந்து அட்டன் பண்ற நிகழ்ச்சியை உடம்பெல்லாம் கொஞ்சம் பிரிஸ்கா இருக்குன்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு. அதனால தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் வந்து காலை வேலையை நாங்கள் கலந்துக்கிறதுக்கு நம்ம சங்கத்துறை சொல்லி அனைவரும் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யறோம் சார். இந்த யோகாவை மிக சிறப்பாக எடுத்த யோகா ஆசிரியர் கண்ணப்பன் அவர்களுக்கும் மற்றும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணத்திற்கு வழங்கிய காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் மற்றும் செயலாளர் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இந்த நிகழ்வை உங்களோட சங்கத்திற்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த நிகழ்வை அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு, ஏன்னா நிகழ்வு சிறப்பான நிகழ்வாக அருமையான நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது. பயன்களை பெற வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு நீங்களும் பாருங்கள், உங்களை சங்கத்தில் உள்ளவர்களும் இணைத்து இந்த நிகழ்வில் பயன்பெற்ற அனைவரும் சிறப்புடன் வாழ அன்புடன் வாழ்த்துகின்றோம். நன்றி. இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கத்திற்கும் நமக்கு ஆசனங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பனம் அவர்களுக்கும் திட்ட தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நமக்கு கலந்து கொண்டு அருமையான வாய்ப்புகளை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், ஈலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணம்மா அவர்களுக்கும் வணக்கம், நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். 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 திருச்செங்கோடு சுப்பிரமணியம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெற்க, வளம் பெற்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம்.